ப்ராசஸர் போட்டு இல்லைங்களா, ப்ராசஸரோட வேலை என்னன்னா ஸ்பீக்கர்ஸ் லெஃப்ட் ரைட் இருக்கு, இங்கே ஸ்பீக்கர்ஸே கிடையாது. ஆனால் சவுண்ட் இங்கே என்ன சவுண்ட் காமிக்குங்க. ஒரு ரெண்டாவது எப்படி ஃபஸ்ட் பண்ணிங்கன்னா left. லெஃப்ட் கேட்கும்போது உங்களுக்கு வாய்ஸ் கண்டிப்பாக ஸ்பீக்கர் கேட்குது, ஆனால் கூட பேஸும் கேட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரைட்டுக்கு வரும். Right. சப்பு ஒன்றுதான், ஆனால் இங்கேயும் கேட்டுச்சு அங்கேயும் கேட்டுச்சு. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் இங்கே கிடையாது, அடுத்தது இங்கே சென்டரில் கேட்குது. Center. நீங்க என்ன லெஃப்ட்ல கேட்டீங்களோ என்ன ரைட்ல கேட்டீங்களோ அதே மாதிரி தான் சென்டர்ல கேட்டோம். அதுக்கப்புறம் Left. Center. இந்த இடத்துல Right. Center. கொஞ்சம் தள்ளி இருக்கும். Right. Center. நல்லா உள்ள இங்கிருந்து கேட்கும். இது என்னன்னா இந்த மாதிரி இப்போ பாட்டெல்லாம் கேட்கும்போது அவங்க என்ன ரெக்கார்டிங் பண்ணாங்க அதே மாதிரி சவுண்ட் நம்ம கேட்கணும். இந்த ட்ராக் மூவிங் ட்ராக் பேரு. இதுல என்னன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சவுண்ட் அப்படியே நீங்க சவுண்ட் ஸ்டேஜ் மாறுறது நீங்க பெரிய பார்க்கலாம். பேசிக் கேக்குது, பேசிக் கேக்குது, சப்வூஃபர் பேஸ். அந்த சப்வூஃபர் பாத்தீங்கன்னா அந்த எண்ட்ல இருக்கு, பட் பேசிக் கேக்குது பாருங்க. அது என்னன்னா நம்ம டேம்பிங் பண்ணிருக்கோம். டேம்பிங் பண்ணிருக்கோம், அந்த ஸ்பீக்கர்ஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா அது கூட சப்பு கூட சேர்த்து கேட்கும்போது இங்க கேட்கும். எந்த மாதிரி சாங்ஸ் ஜாஸ்தி கேட்பீங்க நீங்க? அந்த டெஸ்டிங் ட்ராக் கேட்டிருக்கீங்களா? அதோட ஸ்பெஷல் தெரியல. பழைய பாட்டுல கேட்கும் போது நிறைய புது புது சவுண்ட்ஸ் கேட்குறீங்க. இதெல்லாம் மியூசிக் இருந்திருக்கா நீங்க கவனிக்கிறோம். அது கம்பெனி ஸ்பீக்கர், நான் சொல்றது கம்பெனி ஸ்பீக்கர் இல்லாம கம்பேர் பண்ணும்போது இதுல ரொம்ப லைவா கேட்க முடியாது. வாய்ஸ் அவ்வளவு பெருசா கேக்குது.
நிக்குதுடே நீ கூட ஒத்தையில நிக்கிறடே எட்டு வை மக்கா எட்டு வச்சு ஆகாசம் மெலோடியில அவ்வளோ நல்லா இருக்கும் கேட்டீங்கன்னா. எல்லாரும் சொல்லுவாங்க வீடியோல எப்படி லைவா கேட்கும்போது நல்லா இருக்கு. ஒவ்வொருத்தர் கஸ்டமர் ரிவ்யூ சரி ரிவ்யூல வீடியோ நம்ம பார்த்தீங்க வீடியோ பார்க்கும்போது நம்ம லைவா கேட்கும்போது அந்த எப்படி அந்த ஃபீல் இருக்கு அப்போ? நல்லா இருக்கு. ஆடியோ பொறுத்தல பாத்தீங்கன்னா 5 கேட்டகரி. ஒன்னு 2-வே போட்டுக்கிறது, பேசிவ், ஆக்டிவ். படம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நினைச்சு பாருங்க, அந்த 5th ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க. நம்ம டெமோ கார்ல அதான் அந்த ஸ்டேஜ், அதான் 3rd ஸ்டேஜ். அப்புறம் 3 ஆக்டிவ், இதுக்கப்புறம் 4-வே. அடுத்தது இன்னொன்று கான்செப்ட் பண்ண போறோம். ஒரு 1 மந்த்ல புது கான்செப்ட் பண்ண போறோம். அதுல கரெக்டா ஃபில்டர் இருக்குது. ரெண்டாவது நீங்க கேட்கிற கிளாரிட்டி பாத்தீங்கன்னா 60% தான். நீ பியூரிட்டி எப்படி மாறணும்னா நீங்க ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒவ்வொரு பர்சன்ட் மாறிட்டே இருக்கும். 1% ஏறிட்டே இருக்கும். நீங்க 40 மணி நேரம் ஓடிச்சிருவீங்க, ஃபுல்ஃபில் ஆகும். சவுண்ட்லாம் கிளியரா இருக்கும். சப் ஸ்பீக்கர்ஸ் புதுசா இருக்கும், டைட்டா இருக்கும். யூசர் அவுட் புட் மட்டும் இருக்கும். ஆமா நல்லா கவனிச்சு பாருங்க. பேஸ் எப்படி வரும் பாருங்க. பேஸ் பாருங்க, பேஸ் தெளிவா பாருங்க. 3 இடத்துல கேக்குது பேஸ். புதிதா ஸ்பரிசங்கள் புதிதா மழை
என்னன்னா நீங்கள் வந்து பென் டிரைவில் எது போட்டாலும் சரி சாங்ஸ் நல்லா ஃபைல் அப்போ தான் அவுட்புட் கிடைக்கும். கொஞ்சம் சவுண்டு சரி இல்லாமல் ஃபைல் போட்டிங்கன்னா பளிச்சுன்னு காமிச்சிடும் சரியில்லைன்னு சொல்லி. கரெக்டாக நல்லா யூஸ் பண்ணுங்கள். ப்ளூடூத் யூஸ் பண்ணிங்கனாலும் நல்லா டவுன்லோடில் யூஸ் பண்ணுங்க. இது நீங்கள் இதே ஸ்ட்ரீமிங் யூஸ் பண்ணிங்கன்னா நெட்ஒர்க் பொறுத்து சவுண்ட் கிளாரிட்டி மாறும். இவ்வளோ பெரிய செட்டப்புக்கு ஃபைல் நல்லா இருக்கும். அதை மட்டும் மெயின் கவனிச்சுக்கிறது. அது வேறு ஏதாவது கரெக்ஷன் பண்ணி வேண்டியிருக்கிறதுல பேக்கில் எப்படி இருக்குங்க? பேக்கில் நல்லா இருக்கா பாய்? ஆனால் இது ஒவ்வொரு சீட்டில் ஒரு மாதிரி இருக்கும். பாய் தேக்கத்துல இந்த ஒரு சீட்டில் ஒரு மாதிரி இருக்கும், இந்த சீட்டில் ஒவ்வொரு சீட்டும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனால் ரொம்ப நல்லா இருக்கிற சீட் இந்த சீட் தான். அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம இதில் மோடு மாற்றணும்னா அதுக்கு ப்ராசஸர் வேறு மாதிரி மாற்றணும், போட்டு அது கண்ட்ரோல் சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீட்டை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ரெண்டாவது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசியில் வந்து நம்ம அப்பாஸ் பாய் எல்லாம் வந்திருக்காங்க. ஆடியோ எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருந்து கேட்டுருவோம். பாய் எப்படி இருந்தது ஆடியோலாம்? வேற லெவலில் இருந்துச்சு பாய். எதிர்பார்த்ததை விட மாசாக இருந்தது. பாய் நீங்கள் என்ன சொல்றீங்க? நல்லா இருந்துச்சு பாய், சூப்பராக இருந்துச்சு. அங்கேருந்து எதிர்பார்த்து வந்தோம், அதுக்கேற்ற மாதிரி அருமையாக இருந்துச்சு, அருமையாக பண்ணி கொடுத்தாப்புல. ஹை வாட்ச் இஸ் அப்படி ஃப்ரம் ஆரம் காட்டக. ஸோ நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு எர்டிகா வண்டிக்கு ஆடியோ பண்ணியிருக்கோம். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் எல்லாமே பார்த்துட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்தார். ஸோ ஒரு நாள் அவர் ஸ்டே பண்ணி அடுத்த நாள் நம்ம வண்டி கொடுத்து அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தோம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோக்கோ சீக் கவர்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம் ப்ரொஜெக்டர் எல்லாமே நம்ம வெளியில் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இம்ரான் சார் வந்து கஸ்டமர் டெமோ காம்பர் அதையும் பாருங்கள். இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் போட்டிருக்கோன்னு சொல்லி பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர்சோனிக்கோட அல்ட்ரா சிஸ்டம் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB இன்பில்ட் மெமரி, ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் உங்களுக்கு வந்துடும். இதில் இந்த வால்யூம் பட்டன் நெக்ஸ்ட் பட்டன் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டைலிஷாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ எல்லாமே நிறைய பேர் இந்த சிஸ்டம் என்கொயரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆடிஷன் APK 165P போட்டிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா டியூவல் கிராஸ்ஓவரோட வந்துடும். ஸோ இந்த ஸ்பீக்கர் வச்சே நம்ம லேட்டர் ஆனால் நம்ம 2-வே 3-வே பண்ணலாம், 2-வே ஆக்டிவ் பண்ணலாம், 3-வே ஆக்டிவ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸை யூஸ் பண்ணி இதில் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். தென் ரியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதே ஆடிஷனில் APK 165ங்கிற காம்பனண்ட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 சேனல், ஏன்னா ஆண்ட்ராய்டு சிஸ்டம் போட்டிருக்கனால நம்ம ஒரு 6 சேனல் ஆன்கியூ ப்ராசஸர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா ஆடியோ டீட்டெயிலிங்காக. தென் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் மேனஸோட 5 சேனல் ஆம்பிளிஃபயர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஒரு ஸ்பீக்கர்ஸ்க்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோனோ பிளாக்கும் இதில் இருக்கும். உங்களுக்கு சப் ஊஃபர் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் யூஸ் பண்ணிக்க சப் ஊஃபர் வந்து பார்த்தீங்கன்னா கிக்கரில் 10 inch சப் ஊஃபர் வந்து நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சின்னதாக காம்பாக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு, ஏன்னா ஸ்பேஸும் ரொம்ப பிடிக்கக்கூடாது அதுன்ற போது நம்ம வந்து கிக்கரும் சஜஸ்ட் பண்ணுவோம். இதோட பஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா SPL கேட்டகரியில் வரும் இந்த சப்வூஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு. தென் டேம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் டாக்டர் ஏர்டெக்ஸ் கேலியம் சீரிஸில் இந்த வண்டி வந்து 4 டோர் டிக்கி வந்து நம்ம இதில் டேம்பிங் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபைடாக போனார். ஸோ அவர் கேட்டு வந்தார், நம்ம டெமோ கார்ஸ் எல்லாம் காமிச்சோம். ஸோ அவருக்கு எல்லா வண்டி டெமோ காமிச்சோன்னா அவருக்கு ஆடிஷனோட சிக்னேச்சர் ரொம்ப பிடிச்சிருச்சு. இன்னொரு பட்ஜெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்தா அவர் பட்ஜெட்டும் சொன்னார் இதுக்குள்ளே பண்ணிட்டு. ஸோ அதுக்கு அந்த மாதிரி நம்ம ஆடியோவும் கொடுத்துருக்கோம். லேட்டரான அவர் வந்து பார்த்தீங்கன்னா 2-வே ஆக்டிவ் 3-வே எல்லாமே இதை வச்சு பண்ணுற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னா ஹை எண்ட் போகாமல் உங்களுக்கு ஒரு பேசிக்லேருந்து ஸ்டார்ட் அப் பண்ணுற மாதிரி வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு நீங்கள் மறக்காமல் கால் பண்ணுங்கள். அவங்களுக்கு உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. உங்கள் பட்ஜெட் என்னன்னு சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. See you next video மக்களே. Until then, see you bye. This is Abhi from Aram Katakas.